குபேர சம்பத்து அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லும்போது நம்ம எடுத்தோடனே ரெண்டு விஷயத்தை பார்த்துடலாம். குபேரருங்கிறது இதுதான். இதை வந்து நம்ம வந்து கண்டிப்பான முறையிலே தெரிந்து கொள்ள வேண்டும். நிறைய பேர் இந்த லாஃபிங் புத்தாவை பார்த்துட்டு அவர் தான் குபேரர் அப்படின்னு நினைச்சு கொள்றாங்க. அவர் குபேரர் கிடையாது, இவர் தான் குபேரர். அது வந்து சைனாவோட இறக்குமதி. ஸோ அவருடைய சிக்னிஃபிகன்ஸ் வேறன்னு வச்சுக்கோங்களேன். அது நம்ம வந்து ஃபுங் ஷுவாயில பார்க்க போறது. பட் அது பண ரீதியாக நமக்கு ஹெல்ப் பண்ணுமானா அதை விட இதுதான் உங்களுக்கு வந்து அதிகமாக ஹெல்ப் பண்ணக்கூடியதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இவர் வந்து என்ன பண்ணலாம்னா, இந்த எக்ஸ்ட்ரா குபேர வைஷ்ணவனாய தான் அதிபதி தனதான் சமர்த்தம் இதேதாபிய ஸ்வாகான்னு குபேர மந்திரம் இருக்கலாம். அந்த குபேர மந்திரத்தை சொல்லலாம். குபேரனுக்கு உண்டான பீஜம் ஒன்று நான் கொடுத்திருக்கிறேன். குபேரனுடைய ஒரு சீட் மந்திரம். அந்த மந்திரம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த தம் என்று சொல்லக்கூடியது. ஸோ அதை வந்து நீங்கள் சொல்லி வரலாம். அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதா இருக்கும். இவருக்கு வந்து நெய் விளக்குன்னா ரொம்ப பிடிக்கும். பச்சை கலர் திரி போட்டு நெய் விளக்கு ஏற்றுறது அப்படிங்கிறது நார்த் சைட்ல வச்சுட்டு பண்றது வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல அந்த பணத்தை அப்படியே தேக்கி வைப்பார். நிறைய பணத்தை உள்ள கொண்டு வந்து அப்படியே தேக்கி வைப்பார்னு வச்சுக்கோங்களேன். இது மாதிரியே பண்ணலாம். இந்த குபேரருக்கு இந்த ஒரு குபேரர் பாருங்களேன். இவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு விளக்கு, இது நிறைய நம்ம வந்து கட்டணமின்றி கொடுத்தோமா அல்லது கட்டணத்தோட தான் கொடுத்தோமான்றத ஞாபகம் இல்லை. ஒரு ஹோமத்திற்காக அவரை வந்து குபேர ஹோமத்திற்கு இவரை வந்து வச்சுட்டு ஆகர்ஷணம் பண்ணி கொடுத்தோம். இவரையுமே குபேர ஹோமத்துல ஆகர்ஷணம் பண்ணினது தான். எல்லாமே நம்மளோட வந்து பாத்தீங்கன்னா எனர்ஜைஸ்ட் ப்ராடக்ட் தான். ஸோ இந்த மாதிரி முன்னால வச்சுட்டு இப்படி ஒரு தருணத்திலே நீங்கள் வந்து வைத்து விளக்கேற்றி வைத்தீர்கள் என்றாலுமே கூட அதிகப்படியான பலன் தரக்கூடியதா இருக்கும். 2 வேளை விளக்கேற்றுவது அதிகப்படியான ஒரு பலன் தரும். பொதுவாக இவருக்கு வந்து பகல் வேளையில விளக்கேற்றுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால காலை வேளையிலே கண்டிப்பாக விளக்கேற்ற வேண்டும். குபேரருடைய ஒரு விஷயமாக நம்ம வந்து ஆரம்பித்து இருக்கிறோம். இந்த ஒரு மாதம் கண்டிப்பாக இந்த பொருட்கள்லாம் நீங்க வாங்குறீங்களோ இல்லையோ அது வேற விஷயம். உங்களுக்கு தேவையோ இல்லையோ கண்டிப்பான முறையிலேயே உங்கள் குடும்பத்தார் அனைவருக்குமே, உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்குமே அந்த குபேர சம்பத்து அப்படிங்கிறது அதிகரித்து தர செய்யக்கூடிய ஒரு மாதமாக இருப்பதற்கான பிரார்த்தனை.